வணக்கம். நாங்கள் ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் நல்லக்கண்ண ஐயா பிறந்த இடத்துல அதே ஏரியா பெரும்புத்து புதுத்தெருவில் அவங்க வீட்டுக்கு எதிர் வீட்டில் நாங்கள் இருக்கிறோம். அவங்களுடைய மரணம் இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு பெரிய மனத்தாக்கலை தான் ஏற்படுத்தியிருக்கு. அதை விட ஒரு பெரிய தாக்கல் என்னென்னா, இதை போல் வாழணும்னு வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு தாக்கம் கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கும்போது கேட்கும்போது இன்றைக்கி அவங்கள குறித்து நிறைய பேர் சாட்சி சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அதெல்லாம் என்னது, அவங்க எல்லாருக்கும் ஒரு வைராக்கியத்தை ஏற்படுத்துது. மனுஷன் வாழ்க்கையில் மரணத்தில் தான் ஒரு மனுஷனுடைய முடிவு என்ன செய்யும் தெரியும், எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத. அதை போல் அவங்களுடைய மரணத்தின்ல நிறைய பேர் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை சாட்சியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சமயம் ஜாதி மற்றபடி எந்தவித வேறுபாடு இல்லாதபடி அரசியல்லையே அவங்க இருந்தால் கூட 17 வயசில் போயிட்டாங்களாம். அதில் அப்படி இருந்தாலும் கூட அவங்க எந்தவித வேறுபாடு இல்லாமல் எந்த அரசியல் நோக்கமும் இல்லாதபடி எல்லாருமே இன்றைக்கி சமத்துவமாக அவங்களுடைய இறந்த நாளை என்ன செய்கிறாங்க, மன உண்மையான துக்கத்தோடு அவங்க எல்லாரும் எல்லா அரசியல்வாதியும் கொண்டாடுறாங்க. அவங்களுக்காக பாரத ரத்னா கொடுக்கணும்னு சொல்லி கூட என்ன செய்கிறாங்க, அவங்களுக்காக மற்றவங்க சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு எல்லாரிடத்துலையும் ஒரு உண்மை இருக்க போய் தான் அந்த உண்மை இன்றைக்கி அவங்களுக்கு வெளிப்பட்டுருக்கு. அவங்க இந்த காலத்தில் அரசியல்வாதிகள்லாம் கீழேருந்து மேலே போயிருந்தாங்க. ஆனால் அவங்க அப்படி வாழலை. அவங்க எப்படி நிலைமையில் இருந்தாங்களோ அதே எளிமை நிலைமையில் கடைசி வரைக்கும் எதுக்கும் ஆசைப்படாமல் தான் இருந்த நிலைமையில் என்ன செஞ்சுருக்காங்க, இருந்திருக்கிறாங்க. அதே நிலைமையை இந்த வரக்கூடிய அரசியல்வாதிகளும் இதை மாதிரி பயன்பட்டாங்கன்னா நம்ம தமிழகத்தில் எந்தவித கஷ்டம் வராது, எந்தவித லஞ்சமும் வராது, ஏற்றத்தாழ்வுகள் வராது, ஜாதி வேறுபாடு சண்டை வராது. எல்லாரும் ஒன்று போல் என்ன செய்வாங்க இருப்பாங்க. அதே போல் ஒரு எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியான அரசியல்வாதியாக அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இருந்துட்டாங்க. அவங்க பிறந்த இடத்துல நாங்களும் வாழ்கிறோங்கும்போது எங்களுக்கு அதுக்குரிய ஒரு பெருமை எங்களுக்கு கிடைக்கி. இப்படிப்பட்ட ஒரு தலைவரை, மகத்தான தலைவரை, அதுவும் இந்த கடைசி காலத்தில் பார்க்குறது ரொம்ப அரிது. இப்படிப்பட்ட தலைவரை இன்றைக்கி நாங்கள் இழந்திருக்கோம்னா அது எங்களுக்கு கிடைச்ச அன்லக்கின்னு தான் சொல்லணும். இப்படிப்பட்ட மகத்தானவங்க இந்த அரசியலில் எல்லோரும் வெறி கொள்ளுவாங்க. ஆனால் அவங்க வெறி கொள்ளலை, பற்று தான் கொண்டாங்க. அதனால தான் அந்த அரசியலுக்காக 7 வருஷம் என்ன செஞ்சுருக்காங்க, சிறைவாசத்துக்கு கூட போயிருக்காங்க. காந்திவாதியாக இருந்திருக்கிறாங்க. அதனால் இப்படிப்பட்ட ஒரு நேர்மையான தலைவரை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு மிகுந்த சந்தோஷம். அவங்களுக்கு எங்கள் ஊரில் ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு நினைவு மண்டபம் கட்டணும். மெரினாவில் அவங்களுக்காக ஒரு நினைவிடம் அமைக்கணும். வரக்கூடிய சந்ததிகள் அவர்களுடைய வாழ்க்கை எப்படிங்கிறத பார்த்து வாழ்வதற்கு அவங்க ஒரு முன்னுதாரணமாக இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் இதெல்லாம் செய்ய சொல்கிறது. சரி, ஓகே. உங்கள் பேர்? என் பேர் சுடர் செல்வி.